Hi friends, this is Shobha from Krishobha Connection. So welcome to புது சேனல். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு வீடியோ இன்ட்ரோடக்ஷன் வீடியோக்கு அப்புறமா நம்ம போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. என்ன நோட்டிஃபிகேஷன் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன், அதாவது மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ஹவல்தார். ஓகேங்களா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து கடைசி டேட்டு, அதாவது 24/7/2025 இன்றைக்கி தான் கடைசி நாள். இது பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து குவாலிஃபை தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ மறக்காமல் நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. பயந்துக்க வேண்டாம், என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்ட்டுலாம் பயந்துக்க வேண்டாம். மொத்தமே வந்து 4 செஷன் தான். ஓகேங்களா, அதாவது 4 டாபிக் தான். ஒன்று வந்து மேக்ஸு, ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீசனிங்கு, அதுக்கப்புறமா ஜிகே, அதுக்கப்புறமா ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இந்த மேக்ஸு, ரீசனிங்கு, ஜிகே இது எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ்லேயும் கொஷின் இருக்கும். நம்ம என்ன ரீஜனல் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறோமோ அதிலிருந்து அதில் தமிழில் வந்து நமக்கு கொஷின் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் நினச்சி பயப்பட வேண்டாம். ஓகேங்களா, நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். இந்த மற்ற செஷன், அதாவது மேக்ஸு, ரீசனிங், ஜிகே இது எல்லாமே வந்து சார் வந்து டேக் கேர் பண்ணிப்பார். உங்களுக்கு சார் வந்து டீட்டெயில்டாக இதுக்கான வீடியோஸும் வந்து கொடுக்க ஆரம்பிப்பார். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பற்றின கம்ப்ளீட் ஓவர்வியூ, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எப்படி வந்து இந்த எக்ஸாம்க்காக நம்ம பயணிக்க போகிறோம், இது எல்லாமே வந்து சார் வந்து உங்களை டேக் கேர் பண்ணிப்பார். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்றைக்கி தான் வந்து கடைசி நாள்ப்பா. அதனால் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ தயவு செஞ்சு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு விண்டோ ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இன்றைக்கி அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஓகேங்களா, சிபிடி. ஓகேங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் தான் இருக்கும். இதனுடைய மார்க் டீட்டெயில்ஸ் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டு போஸ்டிங் வந்து இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தாரில் விட்டுருக்காங்க. எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார். எம்டிஎஸ்க்கு இன்னும் வந்து வேக்கன்சி வந்து எவ்வளோன்னு சொல்லலை. ஹவல்தாருக்கு வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வந்து 1075 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ 2 போஸ்டிங் உங்களுக்கு என்னென்னு தெரியும். என்னது, எம்டிஎஸ்ஸு, ஹவல்தார். இதனுடைய ஏஜ் இது பார்த்துடலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்துடலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்டிஎஸ்க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஏஜ் லிமிட் இங்கே ஒன்று வந்து மேஜர் ரோல் ப்ளே ஆகும். நம்ம டிஎன்பிசி மாதிரி கிடையாது. எஸ்எஸ்சியில் வந்து நமக்கு மேஜர் ரோல் வந்து ஏஜ் லிமிட் வந்து ப்ளே ஆகும். ஸோ எம்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டிஎஸ் அப்ளை பண்ண போகிறீங்க, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க, அன்ரிசர்வ் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 18 to 25. ஓகேங்களா, இதே வந்து நீங்கள் ஹவல்தார் போஸ்டிங்னா வந்து 18 to 27. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறமா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எம்டிஎஸ் ஜாப்னால் உங்களுக்கு வந்து 30 years, இதே ஹவல்தார்னால் 32 + 5 years ஆட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா, அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா. ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே வந்து பிசி எம்பிசி அப்படிலாம் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவங்க எல்லாருமே என்ன கேட்டகரி உள்ளே வருவாங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும்னா +3 years, அதாவது இங்கே 25 சொல்கிறாங்களா, அப்போ எம்டிஎஸ்க்கு வந்து 28, இங்கே 27 சொல்கிறாங்களா, அப்போ +3 years 30 ஃபார் ஹவல்தார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ இங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழேயும் அனுப்புகிறேன். நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வீடியோ கீழேயும் கொடுக்குறேன். நீங்கள் டீட்டெயிலாக வந்து உட்காந்து பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து +10 years அன்ரிசர்வ்டில் இருந்தாங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா இப்போ இந்த இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் +10 நீங்கள் போட்டுக்கோங்க. எம்டிஎஸ்னால் 35,
ஹவல்தார்னா 37. ஸோ இதே பர்சன் வித் டிசபிலிட்டி பட் ஓபிசி கேட்டகரினா 13 இயர்ஸ், வித் டிசபிலிட்டி எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ், இந்த மாதிரி தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சில இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து சம் விமன் வந்து விடோஸாக இருப்பீங்க, டிவோர்ஸ்டு விமனாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அப் டு 35 ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ப்ரூஃப், அதாவது அந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணி அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது வந்து இந்த 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து அன்ரிசர்வ்டு கேண்டிடேட், அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அப் டு 35. இதே வந்து அவங்க வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும். இதுதான் வந்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எதுக்கு போயிடலான்னா, நம்ம இது ரொம்ப டீட்டெயில்டாக எப்படி அப்ளிகேஷன் இது வந்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன். நீங்கள் எந்த இடத்துல வந்து நீங்கள் சென்டர், இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கேட்கும் எந்த சென்டர் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த சென்டரை வந்து நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கணும். நம்ம தமிழ்நாடுவா, ஸோ தமிழ்நாடு வந்து இங்கே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குரிய சென்டர்ஸு. ஸோ இந்த சென்டர்ஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அங்கே சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனில் கேட்கும்போது நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? இது ஒன்று இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு எப்படி வந்து இந்த எக்ஸாம் இருக்கும்? ஓகேங்களா? ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து மொத்தம் வந்து சப்ஜெக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 4 சப்ஜெக்ட்டு. இந்த 4 சப்ஜெக்ட் எப்படி பிரிக்கிறாங்கன்னா செஷன் 1, செஷன் 2 அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. செஷன் 1ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேங்களா? நியூமரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இந்த மேக்ஸில் வந்து ஒரு 20 மார்க்கு, ரீசனிங்கில் ஒரு 20 மார்க்கு. எவ்வளோ மேக்ஸிமம், அதாவது 20 கொஷின். ஓகேங்களா? 20 கொஷின் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 3, அதாவது 60 மார்க்ஸ். இந்த மேக்ஸ்க்கு வந்து ஒரு 60, ரீசனிங்க்கு வந்து ஒரு 60. ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் 40 கொஷின்ஸு. ஓகேங்களா? உங்களோட மார்க் வந்து 120 மார்க் இந்த பர்டிகுலர் செஷனில். ஓகே, இதுக்கு டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 40 கொஷினுக்கு உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் கொடுக்குறாங்க? 45 நிமிஷம் கொடுக்குறாங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் செஷனுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேங்களா? செஷன் 1 வந்து ஜஸ்ட்டு நீங்கள் மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் செஷன் 2க்கு வந்து நீங்கள் போயிடலாம். ஸோ செஷன் 1 முடிஞ்சதுக்கப்புறமா தான் 45 மினிட்ஸ் நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறமா தான் செஷன் 2 ஓப்பன் ஆகும். நீங்கள் மறுபடியும் நீங்கள் போய் செஷன் 1ல் உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. அதோடு அந்த பேஜ் வந்து க்ளோஸ் ஆகிடும். செஷன் 1 நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அந்த பேஜ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். செஷன் 2 ஓப்பன் ஆகிடும். செஷன் 2ல் பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸ்ன்றது வந்து இங்கே ஜிகே. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 25 கொஷின், இதில் ஒரு 25 கொஷின், இதில் இன்ட்டு 3 டோட்டலாக இங்கே இதில் வந்து 150 மார்க். ஒரு செஷன் ஒரு இதுலேயும் வந்து 75. ஸோ இந்த பர்டிகுலர் செஷனில் 150 மார்க். இதுதான் உங்களுக்கு கட் ஆஃபுக்கு எடுத்துப்பாங்க. எது? செஷன் 2 மட்டும்தான் கட் ஆஃப்க்கு எடுத்துப்பாங்க. இதுக்கும் அதே 45 மினிட்ஸ் தான். அதே மாதிரி டிசேபிள் பர்சனுக்கு வந்து 2 செஷன்லேயுமே வந்து அவங்களுக்கு வந்து 60 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். ரெண்டுமே வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் எழுதுவீங்க. ஒரே டைம்லேயே இந்த 2 செஷனுமே முடிஞ்சிடும். ஸோ இப்போ எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரே ஒரு இது தான். என்னது? இந்த 2 செஷன் 1 செஷன் 2 எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டட் எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும். இதே நீங்கள் ஹவல்தாருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஹவல்தாருக்கு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஹவல்தாருக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலாக இருந்தீங்க அப்படின்னா 1600 மீட்டர்ஸ் வந்து 15 மினிட்ஸில் ஓடணும். ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து 20 மினிட்ஸில் ஓடணும். இதுதான் வந்து
ஓடுறதோ வாக்கிங்கோ, ஓகேங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. எதுக்கு? ஹவல்தாருக்கு இது, ஓகேங்களா. சரி, இப்போ என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். உங்களுக்கு சார் வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் என்னென்ன சிலபஸ் இருக்குது, இது எப்படி கொண்டுட்டு போகிறோம், அது எல்லாமே சார் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப், இன்டீஜர்ஸ் அண்ட் ஹோல் நம்பர்ஸு, அதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ், பாட்மாஸ் ரூலு, அதுக்கப்புறமா பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரப்போர்ஷன், ஒர்க், டைம் அண்ட் ஒர்க்கு, இன்வர்ஸ் அண்ட் டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன், ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் லாஸ், டிஸ்கவுண்ட்டு, இது எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டாபிக் வந்து நம்ம எதில் முடிச்சிருக்கோம்? ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நம்ம முடித்த டாபிக் தான், ஓகேங்களா. இது வந்து இந்த 2 ஏரியாவும், அதாவது ஃபஸ்ட்டு நியூமரிக்கல் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் 20க்கு நீங்கள் அதாவது பேசிக் மார்க் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டாலே போதும். இதுக்கு நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. செஷன் 2க்கு தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கு. செஷன் 2ன்றது வந்து என்னது? ஜிகேக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் தான் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஒரு கொஷின் தப்பு பண்ணிங்கன்னா -1 மார்க், 1 மார்க் மைனஸ் ஆகிடும், சரிங்களா. இதுதான் நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் வந்து உங்களுக்கு செஷன் 2ல் தான் இருக்குது. செஷன் 2 தான் உங்களுக்கு கட் ஆஃபும் எடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோடிங், டிகோடிங், ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸு, இது எல்லாமே வேர்பல், நான் வேர்பல் ரீசனிங், கேலண்டர், கால்குலேஷன், கிளாக்கு, இது எல்லாமே சார் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கைட் பண்ணுவார், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜிகே பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இது எல்லாம் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் அவங்களே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இது எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அது வந்து சார் இதுக்கு 3த்துக்குமே சார் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், இது வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு எப்படி கைட் பண்ணுமோ, எவ்வளோ ஈஸியாக 75க்கு 75 மார்க் எப்படி எடுக்க வைக்கணுமோ அதை நான் உங்களுக்கு வந்து சூப்பராக ட்ரெயின் பண்ணி நான் தரேன். இந்த 2 மாதத்தில் நம்மளால் முடிஞ்ச பொட்டென்ஷியலான எஃபெக்டை போட்டு நம்ம இந்த எக்ஸாமை வந்து போய் அப்ரோச் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் வரேன். ஜென்ரல் இங்கிலீஷில் என்ன சிலபஸ் இருக்குது, எப்படி நம்ம படிக்க போகிறோம், இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வரேன். இப்போ இது வந்து பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இது வரைக்கும் எல்லாமே முடிச்சாச்சு. நோட்டிஃபிகேஷனில் இன்றைக்கி தான் கடைசி நாள். என்னென்னலாம் நம்ம இது வச்சுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ டீட்டெயிலாக இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கீழேயே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோமா? அதுக்கப்புறமா தான் வந்து அந்த போஸ்டிங் ஓப்பன் ஆகும், நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி தான் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்குமே வந்து உங்களுக்கு ஓடிஆர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த போஸ்டிங் ஓப்பன் ஆகும். போஸ்டிங் போய் கிளிக் பண்ணி அது நீங்கள் சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா. டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு இந்த இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. எங்கே இருக்குன்னா ஒரு நிமிஷம், கீழே லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணணும் பாருங்க, ssc.gov.in, ஓகேங்களா. இந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு நீங்கள் லாகின் ஆர் ரிஜிஸ்டர் இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நியூ கேண்டிடேட் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். பர்சனல் டீட்டெயில்ஸு, பாஸ்வேர்ட் க்ரியேஷன், இது எல்லாமே நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறமா ஒரு உங்களுக்கு வந்து பர்சனல் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பேஜ் இது மட்டும் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 48, 49லேருந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த இதுவை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் நியூவாக கொண்டுட்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேப்சர், ஓகேங்களா. ஓகே, ஃபோட்டோ கேப்சர் வந்து லைவ் ஃபோட்டோ கேப்சர் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அழகாக நீட்டாக வந்து ஷர்ட் போட்டுக்கோங்க. லேடிஸாக இருந்தீங்கன்னா சுடிதார் நல்லா ஒரு டார்க் கலரில், ரொம்ப ஒயிட் ஷேட்லலாம் போட வேண்டாம், டார்க் கலரில் போட்டு
அந்த லைவ் ஃபோட்டோவுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. இது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த வாட்டி புதுசாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறது அது ஒன்று தான், ஃபோட்டோ கேப்சரிங். ஓகேங்களா? ஸோ அது இங்கே டீட்டெயிலாக இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். எப்படி எப்படி இருக்கணும், ஃபோட்டோ வந்து எப்படி நீங்கள் கொடுக்கணும், அது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இதை பாருங்கள், இந்த ஃபோட்டோ இப்படி இருந்தால் தான் அலௌடு. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபோட்டோ இப்படிலாம் வெளியில் நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது எல்லாமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஒயிட் ஷீட்டில் உங்களுடைய சைனை வந்து கரெக்டாக போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் மட்டும்தான். ஓகேங்களா? மற்றபடி எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ணும்போது நம்ம நார்மலாக நம்ம ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் எடுத்து வச்சுப்போம், நம்மளுடைய ஆதார் கார்டு, ஒரு வேலிட் ஃபோன் நம்பர், அவ்வளோதான், மொபைல் நம்பர், இது 2 மட்டும் இருக்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு லாகின் ஐடி இல்லைனா ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, உங்களுக்கு பாஸ்வேர்டு 2மே வருமா, அந்த லாகின் பண்ணி தான் நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. இது என்ன போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ ப்ளஸ் அந்த ஏஜ் கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப போட்டு ஐயோ நம்ம படிச்சிட முடியுமா அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம டீம் வந்து கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு தெரியல, எப்படி 1 by 1 நீங்கள் சொல்கிறீங்களா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஆல்ரெடி ஒரு சேனலில் வந்து நீட்டாக போட்டிருக்காங்க. எப்படி ஃபஸ்ட்லேருந்து எப்படி வந்து நம்ம லாகின் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எப்படி வந்து அப்ளை பண்ணணுன்ட்டு ஒரு சேனலில் நீட்டாக போட்டிருக்காங்க. அந்த வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நம்மக்கிட்ட டைம் இல்லை, நான் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறதுக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லை. ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து வேணால் கொடுக்குறேன். அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு மறக்காமல் வந்து நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, உங்களுடைய இந்த ஜாபுக்கு பர்டிகுலராக எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ண உட்காரும்போது ஆதார் கார்டு எடுத்து உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் நான் சொன்னேன்ல அது போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மறக்காமல் 10th சர்டிஃபிகேட், ஏன்னா அதுதான் மெயின். ஓகேங்களா? அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு அழகாக உட்காந்து ஒரு 1/2 an hour ஆகும் ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் இது அப்ளை பண்ணுறது. 1/2 an hour எடுத்து உட்காந்து முடிச்சுட்டு டக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நம்ம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நான் அந்த பர்டிகுலர் வீடியோ லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் போயிட்டு அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது அப்ளை பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்தராக இது பற்றின அப்கமிங் அப்டேட்ஸ் வீடியோஸ் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு வரும். ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.